ஹாய், இந்த வீடியோ 3 நாள் ஷூட் பண்ணது ஒரே விலாகாக கொடுத்துருக்காங்க. புதன்கிழமை ஈவினிங் பசங்கள்லாம் ஸ்கூல்லேருந்து வந்தாங்க. குட்டி பாப்பாக்கு அன்றைக்கி லீவுன்றதுனால போகல. சரி, மழைன்னவே பசங்கள்லாம் காஃபி கேட்டாங்க. டெய்லியும் போட மாட்டேங்க. அவங்களுக்கு காஃபி போட்டு கொடுத்துட்டு அவங்க அப்பா ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. 2 பேருக்கும் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு நான் உள்ளெல்லாம் பெருக்கினேன். பாப்பா வெளியே பெருக்கி க்ளீன் பண்ணிட்டா. அவங்க க்ளீன் பண்ணிவிட்டு வரத்துக்குள்ளேயே நான் காஃபி போட்டேங்க. காஃபி எடுத்துன்னு போய் பசங்களுக்கு கொடுத்துட்டு நானும் குடித்தேங்க. சின்ன பாப்பாவுக்கு நல்லா ஆற வச்சு கொடுத்ததுனால ஃபஸ்ட்டு அவளுக்கு எடுத்து கொடுத்துட்டேன். குட்டி பாப்பா சில்லுன்னு தான் குடிப்பா. அவளுக்கு கொடுத்துட்டு பசங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு நானும் குடிச்சிட்டேங்க. குடிச்சிட்டு நேராக கிச்சன் இருக்கிற சாமானத்தெல்லாம் கழுவியாச்சுங்க. பசங்க டிஃபன் பாக்ஸ் லஞ்ச் பாக்ஸில் எடுத்துன்னு வந்தது எல்லாம் கழுவிட்டு மறுபடியும் நைட்டு பால் வாங்கி பால் காய வச்சுட்டு பக்கத்தில் இட்லி ஊற்றி வச்சிட்டேங்க. இட்லி ஊற்றிட்டு எங்கடா இவங்க ஆளை காணும்னு பார்த்தா உள்ள ப்ரேயர் பார்த்து போயின்னு இருக்குங்க. ப்ரேயர் ஆக்டிவிட்டியாம். அவங்க ஸ்கூலில் ப்ரேயர் எப்படிலாம் பண்ணுறாங்கன்றது ரூம்லேருந்து இவங்க 2 பேரும் ப்ரேயர் ஆக்டிவிட்டி பண்ணாங்க. பையன் வெளியே ஹோம்ஒர்க் எழுதினாருந்தான். சரி, வெளியே செம்ம மழைங்க. சரி, வெளியே போகாமல் உள்ளவே எதனா பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு நான் மறுபடியும் கிச்சன் வந்துட்டேன். காளாங்கிரேவி தாங்க பண்ணேன். செம்மையாக இருந்தது. கிரேவிக்கு ரெடி பண்ணுறதுக்குள்ளே இட்லி வந்துச்சு. எடுத்து வச்சுட்டு இங்கே பாருங்கள், காளாங்கிரேவி நான்வெஜ் மாதிரி சூப்பராக இருந்துச்சுங்க. இதோட ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனல் நேம் போட்டு செக் பண்ணி பார்த்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். நம்ம நான்வெஜ் மாதிரி சூப்பராக இருந்ததுங்க. ஓகே, பசங்க எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கழுவின சாமானத்தெல்லாம் எடுத்து வச்சு மறுபடியும் இருக்கிற சாமானை ஃபுல்லாக கழுவி டீப் க்ளீன் பண்ணி விட்டுட்டேங்க. கிச்சன் ஃபுல்லாக கவுண்டர் டாப்பு அடுப்பெல்லாம் டீப் க்ளீன் பண்ணியாச்சு. இது மறுநாள் வியாழக்கிழமை காலையில் குளிச்சுட்டு வந்து வழக்கம் போல் பால் காய வச்சாச்சு. பால் காய வச்சுட்டு சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வச்சுட்டேங்க. இன்றைக்கும் அவர் லஞ்சு வேணான்னு சொன்னதும் எங்களுக்கும் பசங்களுக்கு மட்டும்தான். அதனால் கொஞ்சம் அரிசி தான் ஊற வச்சுட்டு அரிசியில் காஞ்ச மிளகா போட்டு வச்சுருந்தேங்க, வண்டு வராமல் இருக்கிறதுக்கு. அதுதான் இது. சரி, எடுத்து அரிசியிலே போட்டுட்டு ஊற வச்சுட்டேன். பசங்களும் தூங்கி எழுந்து வந்தாங்க. அவங்கள குளிக்க சொல்லிவிட்டு நான் சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணிட்டேங்க. இது டிஃபன் சாம்பார். இதோட ரெசிப்பியும் அப்லோட் பண்ணியிருக்கேன். இட்லிக்கு சூப்பராக இருக்குங்க, ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே. ஸோ இதோட வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். டிஃபன் சாம்பார் இறக்கி வச்சதும் லஞ்சுக்கு பீட்ரூட் சாதம் செஞ்சேங்க பசங்களுக்கு. சரி, கையோடு அதையும் செஞ்சிடலான்னு பீட்ரூட் தாளித்து விட்டுட்டேங்க. இது லஞ்ச் ரெசிபிக்கு சூப்பராக இருக்குங்க பசங்களுக்கு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி ஒன்றுனா சொல்லுங்கள், அப்லோட் பண்ணுறேன். பீட்ரூட் நல்லா வதக்கி விட்டுட்டு சாதம் வடித்து ஆற வச்சு அந்த பீட்ரூட் பொரியலே கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. பசங்கள்லாம் ரெடியாகி சாப்பிட்டாங்க. அவங்க சாப்பிட்டு முடித்ததும் நானும் சாப்பிட்டேங்க. நானும் இட்லியும் டிஃபன் சாம்பார் தான் ஊற்றி சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அது கூடவே ஒரு ஆம்லெட். பசங்களுக்கு செஞ்சது ஒரு முட்டை மீந்தது. எனக்கும் ஒரு ஆம்லெட் போட்டுன்னு கடல தேங்காய் சட்னி அரைச்சிருந்தாங்க. இது 3 வச்சு தான் நானும் சாப்பிட்டேன். நானும் சாப்பிட்னு இருக்கும்போது அவரும் வந்தார். ஓகே, அவருக்கும் சாப்பாடு போட்டுட்டேன். அவரும் சாப்பாடு போட்டு வேலைக்கு கிளம்பிட்டார். ஒரு வேலைக்கு கிளம்புனது அடுத்து ஒரு மிகப்பெரிய வேலை துணிங்க. 3-4 துணி இருந்ததுங்க. கையிலே துவைச்சிட்டு வாஷிங் மிஷினில் போட்டு ட்ரை பண்ணி வந்துட்டேங்க. எனக்கு வாஷிங் மிஷினில் துவைச்சா பிடிக்காது. ஸோ இது பையன் பிறந்தப்போ வாங்கின மிஷினுங்க. ஸோ அதனால தான் கையிலே துவைச்சி வாஷிங் மிஷினில் ட்ரை பண்ணி 3 கோடி துணி வந்துட்டேனுங்க. எவ்வளோ துணி பாருங்கள். 2 நாள் மழையில் துவைக்காத போயிடவே. ஆல்ரெடி வெடிகாலம் ஒரு அண்ணன் கூட துவைச்சிட்டு மறுபடியும் இன்னும் 2 அண்ணன் கூட துவைச்சி வந்துட்டு ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்தேங்க. இந்த மாதம் ரேஷன் வாங்காமல் இருந்தது. ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்து இருக்கிற பாத்திரத்தெல்லாம் ஃபுல்லாக கழுவிட்டேங்க. பாத்திரம் கொஞ்சம் நிறைய இருந்தது. ஃபுல்லாக மொத்த பாத்திரத்தையும் தேய்ச்சி கழுவிட்டேங்க. அடுத்து பாத்திரத்திலே எனக்கு கழுவ பிடிக்காத பாத்திரம்னா அந்த இட்லி பாத்திரம் தாங்க. அது கழுவும்போது ஒரு சவுண்டு வரும் பாருங்கள், கட 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 கடன்னு வருங்க. அவர் வீட்டில் இருந்தால் திட்டுவார், என்ன இது ஊரையே கூட்டுது அந்த சாமான், என்ன சாமான் இது அப்படி போட்டு அவ்வளோ சவுண்டு வருதுன்னு கேட்பார். என்னங்க பண்ணுறது, இட்லி குண்டா அப்படி தாங்க சவுண்டு வருது. அது சவுண்டு இல்லாமல் எனக்கு கழுவுறதுக்கும் தெரியாதுங்க. சரி, இருந்தாலும் அந்த எல்லா பாத்திரத்தையும் கழுவி கிச்சன் கவுண்டர் டாப்பு அடுப்பு மொத்தத்தையும் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணி விட்டுட்டேங்க.
ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணியாச்சு. அப்போ தான் ஈவினிங் சமைக்கிறதுக்கு நம்மளுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க. ஸோ ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணி விட்டுட்டு அடுத்து எல்லா வேலையும் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரெஸ்ட்டு தாங்க. வீடியோ அப்லோட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, வாய்ஸ் கொடுக்குறதுன்னு எல்லா வேலையும் முடிச்சு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் ஈவினிங் ரொட்டீன் பாருங்கள். துவைச்சி போட்ட துணி எவ்வளோ இருக்குன்னு, இவ்வளோ துணியும் மொத்தம் மேலேருந்து எடுத்துன்னு வந்து போட்டு கையோடு அதை மடித்து வச்சாதாங்க எனக்கு நிம்மதியாக இருக்கும். ஸோ எடுத்துன்னு வந்து போட்டு கையோடு மடித்து வச்சிட்டேங்க. 2 to 4 டிவியில் 90s சாங்ஸ் போடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் சாங்ஸ்லாம் கேட்குறதுக்கு. ஸோ டிவி பார்த்துனே இருக்கிற துணியெல்லாம் மடித்து வச்சிட்டேங்க. 5 பேர் துணியும் தனித்தனியாக மடித்து வச்சு கப்போர்டில் எடுத்துன்னு போய் அடுக்கி வச்சுட்டேங்க. நான் துணியெல்லாம் மடித்து முடிக்கிறதுக்கும் பசங்க வரத்துக்கும் சரியாக இருந்துச்சு. பசங்கள்லாம் ஸ்கூல்லேருந்து வந்ததும் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துட்டு நான் 4 to 5 இளம் தேடி கல்வி கிளாஸ் எடுக்கிறதுக்கு போவேங்க. கூடவே குட்டி பாப்பாவும் கூட்டிகிட்டு போயிடுவேன். அவங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்து முடிஞ்சு பாப்பாவுக்கும் பால் கொடுத்துட்டு 2 பேரும் கிளாஸுக்கு போயிட்டு வந்தாச்சுங்க. வீட்டில் கருவேப்பிலை இல்லைன்னா மாமியார் நிலத்துலேருந்து உடச்சின்னு வந்தாங்க. சரி அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு அன்றைக்கி நைட்டு டின்னர் சப்பாத்தி தாங்க செஞ்சேன். ஸோ சாம்பார் வைக்கிறதுக்கு முன்னாடி மாவு பிசைஞ்சு வச்சிட்டோம்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்குன்றதுனால முதல்ல சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டேங்க. நைட்டு டின்னர் இது தான். நல்லா மாவு பிசைஞ்சு ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் மேலே லைட்டாக எண்ணெய் போட்டு மூடி வச்சுட்டேங்க. கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour ஊறட்டோன்னு. அதுக்கப்புறம் பருப்பு தால், சிறுபருப்பு தால் தாங்க அதுக்கு சைடிஷாக செஞ்சேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதோட ரெசிப்பியும் அப்லோட் பண்ணியிருக்கேன். சட்டுன்னு ஒரே 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட நெய் வாசனை, இஞ்சி வாசனைலாம் போட்டு செய்கிறதுனால செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். சூப்பராக ஒரு பருப்பு தால் ரெடி ஆயிடுச்சுங்க. ரெடி பண்ணிட்டு தான் நான் சப்பாத்தி செஞ்சேன். கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்றதுனால டயர்டாக இருந்தேன். அப்போ தான் அவரும் வந்தார். சரி நான் சப்பாத்தி செய்கிறேன், நீ தேய்ச்சி கொடுன்னாரு. சரின்னு தேய்ச்சி கொடுத்தேன். அவர் செஞ்சார். நான் பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டின்னு இருந்தேன். எனக்கு கால் வலிக்குதுப்பா, கால் அழுத்தி விடுன்னு அவங்க அப்பா மேலே காலை போட்டுருந்தார். அவரும் அழுத்தி விட்டுன்னு இருந்தார். சரி பையன் ஹோம்ஒர்க் எழுதி எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சு டீப் க்ளீன் பண்ணியாச்சுங்க கிச்சனை. இது மறுநாள் வெள்ளிக்கிழமை காலையில் மழை இல்லாமல் இருந்ததுங்க. சரி எழுந்து குளிச்சுட்டு வெளியே வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு விட்டுட்டேங்க. இருட்டில் சரியாக கோலம் தெரியல. சரி நேராக கிச்சனுக்கு வந்து பால் காய வச்சேன். அவரும் 6 மணி வேலைக்கு போகிறேன்னாரு. எழுந்து வந்து குளிச்சுட்டு ரெடியானார். சரி வெறும் வயிற்றோடு போகக்கூடாது, காஃபி குடிக்கிறீங்களான்னு கேட்டேன். வேணாம் சுடு தண்ணி மட்டும் கொடுன்னாரு. சுடு தண்ணி காய வச்சு குடிச்சிட்டு அரிசி பருப்பு சாதம் தாங்க அன்றைக்கி செய்யலான்னு அரிசியும் பருப்பும் ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டேன். அப்புறம் நைட்டு செஞ்ச சப்பாத்தியே இருந்தது. ஸோ சாம்பார் காலி ஆகிடுச்சிங்க. நல்லா இருக்கவே நைட்டே காலி ஆகிடுச்சி. சரி தக்காளி தொக்காவது செய்யலான்னு அதுக்கு ரெடி பண்ணேங்க. ரெடி பண்ணினே பக்கத்தில் சாதமும் தாளிச்சுன்னு இருந்தேன். சரி தக்காளி அப்படியே செஞ்சால் எடுத்து வச்சுருவாங்கன்னு மிக்சியில் போட்டு அரைச்சி சூப்பராக தாளித்து விட்டுட்டேங்க. சாம்பார் ரெடி ஆகிடுச்சி. பருப்பு சாதமும் தாளித்து விட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸுக்கெல்லாம் இது சூப்பராக இருந்துச்சுங்க. இது கூட லைட்டாக நெய் விட்டு கொத்தமல்லி போட்டு கலரினோம்னா வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சுங்க. குட்டி பாப்பா சாப்பிட்டு சூப்பராக இருக்குமான்னு சொன்னால் சரி லஞ்சுக்கு அது தாங்க பேக் பண்ணி கொடுத்துட்டு ஸ்நாக்ஸுக்கு ஓட்ட வடை கொடுத்தேங்க. கொடுத்துட்டு பாப்பாவை ரெடி பண்ணிட்டேங்க. குளிக்க வச்சு ரெடி பண்ணேன். அவரும் ஏதோ சாமானை விட்டுட்டு போயிட்டு இருந்தார். எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்தார். பின்னாடியே வேலை செய்கிற பசங்களும் வந்தானுங்க. அவங்களும் சாமான்லாம் எடுத்துகிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு வர பாயின்னு சொன்னால் அவங்கள ஸ்கூலுக்கு கிளப்பிட்டு அடுத்து ஒரு மிகப்பெரிய வேலை துணி ஊற வைக்கிறது தாங்க. துணி ஊற வச்சு துவைச்சி போடுறது தாங்க. அதனால் ஃபஸ்ட்டு துணி ஊற வச்சுட்டு வந்து நான் சாப்பிட்டு இருக்கிற சாமானெல்லாம் ஃபுல்லாக கழுவி கிச்சனெல்லாம் டீப் க்ளீன் பண்ணிவிட்டு துணி துவைச்சதும் மிஷினில் போட்டு ட்ரை பண்ணி மேலே எடுத்துன்னு போய் வந்துட்டேங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.